ரெடி. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான காட்சி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, பாம்பனில் இப்போ வந்து கடலோட நீர்மட்டம் வந்து நல்லா வத்தோடி உள்ள கடலுக்குள்ளே நம்ம ஈஸியாக போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகளோட நங்கரங்கள்லாம் நமக்கு வந்து பார்க்கக்கூடிய காட்சியில் இருக்குது. அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி உள்ள நம்ம போயிட்டு வரலாம், அந்தளவுக்கு நல்லா வத்தோடிக்கு. ஸோ இந்த ஒரு காட்சியில் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுற மாதிரி, அதாவது நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகள் கூட அந்த கடலுக்கு மேலே வந்து நிற்கும். அதாவது அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி அந்த பெருக்கு வந்ததுக்கப்புறமா அது மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான காட்சிகள் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ. மக்களை இந்த மாதிரி கடல் நீர்மட்டம் வந்து வத்து ஓடி இருக்கும்போது நிறைய சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நண்டு நத்தை மீன்லாம் பிடிப்பாங்க. ஸோ சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நத்தையெல்லாம் புறக்கிட்டு அதை வீட்டில் கொடுத்து சமைச்சு தான் அங்கே ஸ்கூலுக்கு கொண்டு போவோம். அந்த மாதிரி ஞாபகங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படகு வந்து இங்கே பாருங்கள். இப்போ நீர் வரத்து கம்மியாக இருக்கனால, அதாவது வத்து ஓடிக்கனால அந்த போட்டை வந்து சுத்தம் செய்கிறாங்க. அதாவது கொட்ராசி சுரண்டான்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு கீழே உள்ள பாசி எல்லாத்தையுமே அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க. எப்படி அழகாக தூக்கி நிற்க பார்த்தீங்களா. இது தண்ணி வந்து நல்லா பெருக்க வந்தோடனே அந்த போட்டு மறுபடியும் மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நங்கரங்கள் இந்த படகுகளுக்குள்ளே தான் எல்லாமே அப்படி அப்படியே ஷாப் ஆகி உள்ளே இருக்கு பாருங்க. இது எல்லாமே இந்த கிடக்கிற போட்டுக்கு கடலுக்குள்ளே நிறுத்தப்பட்ட, அதாவது படகை நிறுத்தப்பட பயன்படுத்தப்பட்ட நங்குரங்கள் பாருங்கள். எவ்வளோக்கு தண்ணி வந்து வத்து ஓடி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக நான் நிற்கிற இடம் வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா கடல். நங்குரம் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு நங்குரங்கள்லாம் இருக்குங்க. பாம்பன் பாலத்தை பாருங்கள். பாம்பன் ரோடு பாலம், பஸ் பாலம், ரயில் பாலம்,